பிரதமர் மோடி தொடர்ந்து 3வது முறையாக நாட்டின் பிரதமராக நாளை இரவு 7:15 மணிக்கு பதவியேற்கிறார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 3வது முறையாக நாட்டின் பிரதமராக மோடி பதவியேற்கும் விழா நாளை டெல்லியில் நடைபெற உள்ள நிலையில் நாளை மற்றும் நாளை மறுநாள் டெல்லியில் ஆளில்லா விமானங்கள், மைக்ரோலைட் விமானங்கள் போன்றவை பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக டெல்லி காவல் ஆணையர் சஞ்சய் அரோரா தெரிவித்திருக்கிறார். பிரதமராக பதவியேற்க போகும் நரேந்திர மோடிக்கு உலகின் பணக்காரரும் டெஸ்லா நிறுவன தலைவருமான எலன் மஸ்க் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தனது வாழ்த்து பதிவில் இந்தியாவில் தமது நிறுவனங்கள் இன்னும் சிறப்பான பணிகளை செய்யும் காலத்தை எதிர்நோக்கி இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு முக்கிய பிரமுகர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் சென்னை கோட்ட ரயில்வே பெண் ஓட்டுநருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஓட்டுநர் ஐஸ்வர்யா எஸ் மேனன் இதுவரை 2 லட்சம் மணி நேரம் வந்தே பாரத், ஜனசதாப்தி போன்ற முன்னணி ரயில்களை இயக்கி அசத்தியிருக்கிறார். புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள் பங்கேற்கும் 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் வரும் 15ஆம் தேதி தொடங்கும் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கூட்டத்தொடரில் தற்காலிக சபாநாயகர் நியமிக்கப்பட்டு முதல் 2 நாட்கள் உறுப்பினர்களின் பதவியேற்பு நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் நிகழ்வும் நடைபெறும். பிரதமராக பதவியேற்றதும் முதல் வெளிநாடு பயணமாக மோடி இத்தாலி செல்ல வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்தாலியில் G7 உச்சி மாநாடு ஜூன் 13ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ள நிலையில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலானி கடந்த ஏப்ரல் மாதமே அழைப்பு விடுத்திருந்தார். டெல்லியில் உள்ள அசோகா ஹோட்டலில் இன்று காலை 11 மணிக்கு காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் மக்களவை தேர்தல் முடிவுகள், அரசியல் வியூகங்கள், எதிர்க்கட்சித் தலைவர் பதவி உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. மக்களவை தேர்தலுக்கு பிறகு முதல் முறையாக செயற்குழு கூட்டத்தை காங்கிரஸ் கட்சி கூட்டியுள்ளது. இன்று மாலை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற காங்கிரஸ் குழு கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சி குழு தலைவராக மீண்டும் சோனியா காந்தியே தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆந்திர முதலமைச்சராக தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு வரும் 12ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். ஆந்திர சட்டசபை தேர்தலில் மொத்தம் 175 இடங்களில் தெலுங்கு தேசம் கட்சி 135 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் பெரும்பான்மையுடன் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்க உள்ளார். மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்த கணிப்பு தவறாகிவிட்டதாக பிரபல தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். மேலும் இனிமேல் தாம் எந்த கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் என சீட் எண்ணிக்கை குறித்து பேசப் போவதில்லை என உறுதியளித்துள்ளார். ஆந்திர முதலமைச்சராகும் சந்திரபாபு நாயுடுவின் மனைவி நாரா புவனேஸ்வரியின் சொத்து மதிப்பு வெறும் 5 நாட்களில் 535 கோடியாக அதிகரித்துள்ளது. அவர் பங்குதாரராக உள்ள ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் என்ற நிறுவனத்தின் பங்கு மதிப்பு உயர்ந்ததா மகன் லோகேஷின் சொத்து மதிப்பும் 237 கோடியாக அதிகரித்தது. பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக தெலுங்கு தேசம் கட்சியின் பொதுச் செயலாளரும் சந்திரபாபு நாயுடுவின் மகனுமான நரா லோகேஷ் தெரிவித்திருக்கிறார். மேலும் பொது சிவில் சட்டம், அக்னிவீர் திட்டம், இடஒதுக்கீடு விவகாரம் போன்றவை பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணக்கூடியவை என்றார். இன்னும் 6 மாதங்கள் அல்லது 1 வருடத்திற்குள்ளாகவே நாடு முழுவதும் மக்களவை இடைத்தேர்தல் நடைபெற வாய்ப்பிருப்பதாக சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான பூபேஷ் பாகல் தெரிவித்திருக்கிறார். மேலும் நடைபெற்று முடிந்த தேர்தல் மூலம் யோகி ஆதித்யநாத், தேவேந்திர பட்னவிஸ் ஆகியோரது பதவி ஆட்டம் காணுவதாக விமர்சித்தார். மகாராஷ்டிராவில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மோசமான செயல்பாட்டுக்கு பொறுப்பேற்று துணை முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யும் தேவேந்திர பட்னவிஸின் முடிவை ஏற்க அமித்ஷா மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. அத்தோடு மாநில அரசுக்காக தொடர்ந்து பணியாற்றுமாறு பட்னவிஸிடம் அமித்ஷா கேட்டுக்கொண்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ் குமார் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து செஷன்ஸ் நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டது. ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவாலை தாக்கியதாக பதியப்பட்ட வழக்கில் கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் உள்ளார். சண்டிகர் விமான நிலையத்தில் நடிகை கங்கனா ரணாவத் கன்னத்தில் அறைந்த CISF பெண் காவலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கும் குல்விந்தர் கவுர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவான நிலையிலும் இதுவரை அவர் கைது செய்யப்படவில்லை என மொஹாலி போலீசார் தெரிவித்துள்ளனர். நடிகை கங்கனாவை கன்னத்தில் அறைந்த CISF பெண் காவலருக்கு ஆதரவாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் விவசாய சங்க பிரதிநிதிகள் பஞ்சாப் மாநில DGPயை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். அதையும் மீறி காவலர் குல்விந்தர் கவுருக்கு அநீதி இழைக்கப்பட்டால் நாளை நீதி போராட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் எச்சரித்தனர். கங்கனாவை அறைந்த CISF பெண் காவலருக்கு வேலை தருவதாக பாலிவுட் பாடகர் விஷால் தத்லானி உறுதியளித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தனது இன்ஸ்டா ஸ்டோரி பகுதியில் காவலரின் தனிப்பட்ட கோபத்தின் தேவையை புரிந்து கொள்ள முடிகிறது என்றும் அவருக்காக வேலை காத்து கொண்டிருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே மலை கிராமத்தில் குட்டை நீரை குடிநீராக பயன்படுத்தியதால் வாந்தி பேதி ஏற்பட்டு அடுத்தடுத்து 6 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவ பரிசோதனையில் மேல்நிலை தொட்டி நீர் குட்டை நீரை குடிநீராக அருந்தியதால் வாந்தி பேதி ஏற்பட்டு இறந்தது தெரிய வந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கனமழையின் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். தஞ்சை மாவட்டத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக பெய்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து சில நாட்களாக மழை பெய்வதால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. மாவட்டத்தில் பகலில் வெயிலின் தாக்கம் உச்சமாக காணப்பட்ட நிலையில் மாலையில் கருமேகங்கள் சூழ்ந்து இரவில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் தாழ்வான இடங்களில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. கோவையில் பழைய இரும்பு பொருட்களை விற்பனை செய்யும் தொழில் நடத்தி வரும் நபரின் வீட்டில் மத்திய சரக்கு மற்றும் சேவை வரித்துறையின் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 655 கோடி ரூபாய் அளவிற்கு போலி பில் தயாரித்து 102 கோடி ரூபாய் அளவிற்கு GST வரி ஏய்ப்பு செய்தது அம்பலமானது. மேலும் 17 போலி பான் கார்டுகள் மற்றும் 20 ஆதார் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். ஜம்மு காஷ்மீரில் ராணுவ மேஜரை ஏமாற்றி 1 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் பிரபல மோசடி மன்னன் நாகராஜ் சாகர் கைது செய்யப்பட்டார். டெல்லி டிஃபென்ஸ் காலனியில் வாடகைக்கு இருந்த வீட்டை சொந்த வீடு என கூறி ராணுவ மேஜரிடம் விலை பேசி 1 கோடி ரூபாய் வரை பணம் பெற்று நாகராஜ் சாகர் மோசடி செய்துள்ளார். நீட் மோசடி தேர்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ஓயாது என விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக முதலமைச்சரின் பதிவை பகிர்ந்து போஸ்ட் செய்திருக்கும் அவர் நீட் தேர்வு சமூக நீதிக்கும் அடித்தட்டு மக்களின் முன்னேற்றத்திற்கும் எதிரானது என தெரிவித்திருக்கிறார். 3வது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ள மோடிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவருடைய எக்ஸ் பதிவில் இந்திய நாட்டின் பிரதமராக 3வது முறை பதவியேற்க உள்ள மோடிக்கு அதிமுக மற்றும் தனது சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியிருக்கிறார். நாட்டின் பிரதமராக தொடர்ந்து 3வது முறையாக பதவியேற்க உள்ள பிரதமர் மோடிக்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி V.K. சசிகலா வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இந்திய மக்களின் முன்னேற்றத்திற்கும் இந்திய தேசம் வல்லரசு ஆவதற்கும் தங்கள் பயணத்தை இனிதே தொடர எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டுவதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். நாட்டு மக்கள் பாஜகவிற்கு அடக்கத்தை கற்றுக் கொடுத்திருப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு தார்மீக வெற்றி கிட்டியிருப்பதாகவும் மோடிக்கு தார்மீக தோல்வி கிடைத்திருப்பதாகவும் கூறினார்.
பாஜகவை பற்றி காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேசினால் அவரை பற்றி பின்னணி விஷயங்களையும் தாங்கள் பேச வேண்டியது இருக்கும் என பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா எச்சரித்திருக்கிறார். பாஜகவை பற்றி செல்வ பெருந்தகை பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் ஆர்சிபி அணி போல பாஜக தொடர்ந்து தோற்றுக்கொண்டேதான் இருக்கும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் பேட்டியளித்த அவர் சிஎஸ்கே அணி போல இம்முறை தோற்றாலும் அதிமுக மீண்டும் ஜெயிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். நீட் நுழைவுத் தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் நடப்பாண்டுக்கான நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கருணை மதிப்பெண்கள் வழங்குவதில் நடந்த குளறுபடிகள் மாணவர்களிடையே பாகுபாட்டை காட்டி பலரின் வாய்ப்புகளை பறித்திருப்பதாக ராமதாஸ் சாடியுள்ளார். இந்தியா கூட்டணியில் உள்ள குறைபாடுகளை சரி செய்யவே மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் வெற்றிக்கு பின்னர் கட்சி அலுவலகத்திற்கு வந்த அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்த நிலையில் கட்சிக்கு அங்கீகாரம் வரும் வேளையில் ஒழுங்கும் கண்ணியமும் தேவை என தொண்டர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார். மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் இன்னும் கூடுதலாக 40 இடங்களை பெற்றிருந்தால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கை நீட்டும் நபரே பிரதமராக இருந்திருப்பார் என அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்திருக்கிறார். பிரதமர் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் நிலைக்கு வர கலைஞருக்கு 30 ஆண்டு காலம் தேவைப்பட்டது. ஆனால் 3 ஆண்டுகளில் அந்த நிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உயர்ந்து விட்டதாக கூறினார். மக்களவைத் தேர்தலில் மக்களின் நம்பிக்கையை பெற்று மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெறும் தகுதியை வென்றெடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் தங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் மக்களவைத் தேர்தல் பணியில் ஈடுபட்ட வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு ஆட்சியர் அலுவலகத்தில் மணக்க விருந்து பரிமாறப்பட்டது. அசைவ பிரியர்களுக்கு சிக்கன் பிரியாணி, அவித்த முட்டையும், சைவ பிரியர்களுக்கு லெமன், தயிர், சாம்பார் சாதம் மற்றும் ஐஸ்கிரீமும் வழங்கப்பட்டன. கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளி திறக்கப்படும் முதல் நாளிலேயே மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், புவியியல் வரைபடம் ஆகியவை வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து வரும் 10ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளன. ஆழியாறு அணையில் இருந்து தொடர்ந்து 136 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது. ஆழியாறு பழைய ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்கு உட்பட்ட 6400 ஏக்கர் நிலங்களுக்கு முதல் போகத்திற்கு வரும் 10ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டு அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி தண்ணீர் நிறுத்தப்படும். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்ட தண்ணீரில் குவியலாக நுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். 2வது நாளாக ஆற்று தண்ணீரில் நுரை பொங்கி காணப்பட்டது. பாசி நிதி நிறுவன மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவிக்க போலீசார் 3 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் இருந்து ஐபிஎஸ் அதிகாரி பிரமோத்குமாரை விடுவித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாசி நிதி நிறுவன இயக்குநரான கமலவள்ளி புகாரின் பேரில் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. மதுரை மாவட்டம் மேலூரில் லஞ்சம் பெற்ற உதவி மின் பொறியாளர் மற்றும் வணிக ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். மேலூர் உதவி மின் பொறியாளர் ஓசானம் ஜோனி மற்றும் வணிக ஆய்வாளர் பாண்டியராஜன் ஆலம்பட்டியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவரின் விளைநிலத்திற்கு மின் இணைப்பு வழங்க 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. திருப்பத்தூர் அருகே 100 நாள் வேலை செய்யும் பெண் ஒருவருக்கு 40 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி செலுத்தும்படி நோட்டீஸ் வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏலகிரி கிராமத்தைச் சேர்ந்த மலர் என்பவர் விழுப்புரம் வணிக வரி துணை ஆணையர் அலுவலகத்தில் இருந்து வந்த நோட்டீஸை கண்டு அதிர்ச்சி அடைந்து மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்திருக்கிறார். திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் இதமான சூழல் நிலவியது. வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலை நேரத்தில் லேசான காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது.
சென்னை விமான நிலையத்தில் 3,91,00,000 ரூபாய் மதிப்புடைய 6,168 கிராம் தங்கத்தை விமான நிலைய நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். துபாயில் இருந்து சென்னைக்கு வந்தடைந்த 5 பயணிகளிடமிருந்து தங்கத்திலான 6 செயின்கள், 7 தங்க கட்டிகள் மற்றும் 10 பண்டல் தங்க பேஸ்ட்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டு 5 பேரும் கைது செய்யப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இயங்கி வரும் இந்திய கடற்படை விமான தளத்தில் ஹெலிகாப்டர் பைலட் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. இதில் 22 வார பயிற்சியை ஒரு பெண் உட்பட 21 பேர் வெற்றிகரமாக நிறைவு செய்தனர். மக்களவைத் தேர்தலில் திருச்சி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற துரை வைகோ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசனையும் நேரில் சந்தித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டதற்காக நன்றி கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாணவர்கள் சேர்க்கைக்காக தனியார் பள்ளி வாகனங்களில் விளம்பர பேனர்கள் கட்டி நூதன முறையில் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. விதிகளை மீறும் பள்ளி வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து துறையினருக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் நபரின் வீட்டின் பூட்டை உடைத்து 28 சவரன் நகை மற்றும் 3.5 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துக் கொண்டு காரில் தப்பி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. விநாயகபுரம் பகுதியில் வசித்து வரும் கிருஷ்ணமோகன் குடும்பத்தோடு வெளியூருக்கு சென்ற நிலையில் கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். வேலூரில் உள்ள மணப்புரம் கோல்ட் லோன் நிதி நிறுவனத்தில் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். லாரியை அடமானமாக வைத்து பெற்ற கடனை வட்டியோடு கட்டிய நிலையில் தடையில்லா சான்றிதழ் வழங்கி பின்னர் ரத்து செய்ததால் போராட்டம் நடத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுக்கி அணையில் ஷட்டர் பராமரிப்பு பணி காரணமாக அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேறி வீணாகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக கோமுகி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்த நிலையில் தண்ணீர் அப்படியே ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. திண்டுக்கல் அருகே சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி திருமணம் செய்து கொண்டு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் இளைஞருக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்ற இளைஞர் சிறுமியை பாலியல் தொந்தரவு செய்த வழக்கில் கைதானார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே குடியிருப்புகளை இடிக்க ஜேசிபி இயந்திரத்தோடு வந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை மீனவ மக்கள் முற்றுகையிட்டனர். சூடேரிக்காட்டு குப்பத்தில் மீனவர்கள் குடியிருக்கும் இடம் ஆளவந்தார் அறக்கட்டளைக்கு சொந்தமானது என கூறப்படுகிறது. கரூரில் ராணிமங்கமால் சாலையின் நடுவே 8 அடி ஆழத்தில் ஏற்பட்ட பள்ளத்தை கண்டு வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். கனமழை காரணமாகவும் ஆற்றின் அருகில் பாதாள சாக்கடை செல்வதாலும் இந்த சாலையில் அடிக்கடி இதுபோன்று பள்ளங்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் வெள்ளிமலை கிராமம் அருகே உள்ள மாற்றுப்பாதை குண்டும் குழியுமாக காணப்படுவதாக மலைவாழ் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆகவே வெள்ளிமலையில் இருந்து சின்ன திருப்பதி செல்லும் சாலையில் பாலம் கட்டும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூர் கிராம ஏரியில் சவுடு மண் அள்ள அனுமதி அளிக்கக்கூடாது என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் மனு அளித்தனர். இந்த கிராமத்தில் உள்ள ஏரியில் ஏற்கனவே மண் அள்ளியதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டதாக புகார் தெரிவித்தனர். கும்பகோணம் மாநகரில் மேலக்காவேரி பகுதியில் இரவு நேரத்தில் மர்ம நபர் டார்ச் அடித்து வீடுகளை நோட்டமிட்டு செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதனால் அச்சமடைந்துள்ள அப்பகுதியினர் காவல்துறையினர் இரவு நேர ரோந்து பணியை தீவிரப்படுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே குரங்கணி அருவி நீரோடை பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இந்த மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் அருவிக்கு வரும் சுற்றுலாவாசிகளை வனத்துறையினர் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள மருதுபாண்டியர் பூங்காவில் நகராட்சியின் சார்பாக 1ஆம் ஆண்டு கோடை விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் பல்வேறு வகையான மேஜிக் ஷோ, கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன.
கேரளாவில் பஸ் நடத்துனர் துரிதமாக செயல்பட்டதால் பயணி ஒருவரின் உயிர் காப்பாற்றப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வேகமாக சென்று கொண்டிருந்த பேருந்தின் படியில் நின்று பயணம் செய்த பயணி கால் தவறி திடீரென கீழே விழ முயன்ற நிலையில் நடத்துனர் லாவகமாக அவரின் கையை பிடித்து காப்பாற்றினார். கேரளாவிற்கு சுற்றுலா சென்ற கர்நாடக பெண் தொலைத்த 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய ஐபோனை 7 மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். கடற்கரை பாறைகளில் நின்றபடியே இயற்கையை ரசித்த அந்த பெண் கை தவறி தனது செல்போனை தவறவிட்டுள்ளார். பாறைகளுக்கு இடையில் தொலைந்த போனை தீயணைப்புத் துறையினர் போராடி மீட்டனர். ரஷ்யாவில் உள்ள இந்திய மாணவர்கள் நீர்நிலைகளுக்கு செல்லும் போது மிக கவனமாக இருக்குமாறு இந்திய தூதரகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்தியாவைச் சேர்ந்த மருத்துவ மாணவர்கள் 4 பேர் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அருகே உள்ள ஒரு ஆற்றில் மூழ்கி உயிரிழந்ததை அடுத்து மாணவர்களை இந்திய தூதரகம் எச்சரித்துள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் நேற்றைய ஆட்டத்தில் கனடா அணி 12 ரன்கள் வித்தியாசத்தில் அயர்லாந்தை வீழ்த்தியது. நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த கனடா 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 137 ரன்களை எடுத்தது. அடுத்து களமிறங்கிய அயர்லாந்து அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 125 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. BCCIயின் வருடாந்திர ஊதிய ஒப்பந்தத்தில் இருந்து நீக்கப்பட்ட விவகாரத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஸ்ரேயஸ் ஐயர் மௌனம் கலைத்து பேசியிருக்கிறார். ரஞ்சி, IPL ஆகிய 2 கோப்பைகளை அடுத்தடுத்து வென்று பதிலடி கொடுத்து தம்முடைய இடத்தை பிடித்துள்ளதாக பெருமிதத்தோடு கூறினார். மக்களவைத் தேர்தலில் 40ற்கு 40 தொகுதிகளை வென்றதும் திமுகவின் சாதனைதான் என நடிகர் சத்யராஜ் தெரிவித்திருக்கிறார். காலம் உள்ளவரை கலைஞர் என்ற தலைப்பிலான நவீன கண்காட்சியகத்தை பார்வையிட்ட அவர் திமுகவின் சாதனைகள் இந்த புகைப்பட கண்காட்சி மூலமாக சிறப்பான முறையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக பெருமைப்பட கூறினார். நடிகை காஜல் அகர்வால் மஞ்சள் நிற உடையில் போட்டோ ஷூட் செய்த புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் செய்துள்ளார். மனதை மயக்கும் வகையிலான புகைப்படங்களுக்கு சோசியல் மீடியாவில் அவரது ரசிகர்கள் லைக்ஸ்களை குவித்து வருகின்றனர். நடிகை ஐஸ்வர்யா மேனனின் லேட்டஸ்ட் கார்ஜியஸ் போட்டோ ஷூட் புகைப்படங்கள் இணையத்தில் லைக்குகளை குவித்து வருகிறது. சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் ஐஸ்வர்யா மேனன் வைரம் போன்ற கற்கள் பதிக்கப்பட்ட உடையில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை பகிர்ந்து இளைஞர்களை கிறங்கடிக்க வைத்துள்ளார். திரைப்பட இயக்குனர் சங்கரின் மகள் அதிதி சங்கர் தனது சகோதரனுடன் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இன்ஸ்டாகிராமில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இந்தியன் 2 படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற போது எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார். ரன்பீர் கபூரின் அனிமல் படத்தில் நடித்து பிரபலமான நடிகை ட்ரிப்டி டிம்ரி மும்பையின் பாந்த்ரா பகுதியில் 14 கோடி ரூபாய்க்கு பங்களா வாங்கி அசத்தியிருக்கிறார். சுமார் 2226 சதுர அடி நிலப்பரப்பில் ஈரடுக்கு கொண்ட இந்த பங்களாவை ட்ரிப்டி டிம்ரி ஜூன் 3ஆம் தேதி வாங்கியுள்ளார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கோவில் திருவிழாவில் பொங்கல் பானையை ஆண்கள் மட்டுமே சுமந்து செல்லும் நூதன நிகழ்ச்சி நடைபெற்றது. பாலமேடு செல்லாயம்மன் கோவில் விழாவிற்கு காப்பு கட்டி விரதம் இருக்கும் ஆண்கள் பொங்கல் பானையில் தண்ணீர் எடுத்து ஊர்வலமாக கோவிலுக்கு சென்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் வைகாசி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை முன்னிட்டு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கமன்னார் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். சிவகாசி அருகே உள்ள மூலிப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ தவசலிங்கம் ஐயனார் கோவில் பொங்கல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தவசலிங்கம் சுவாமிக்கு பசுக்கன்றை நேர்த்திக்கடனாக செலுத்தி பொங்கலிட்டு வழிபாடு செய்தனர். சென்னை திருவொற்றியூரில் சிவகங்கை அம்மன் ஆலயத்தின் 82ஆம் ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பெண் பக்தர்கள் பங்கேற்று திருவிளக்கேற்றி பூஜை செய்து அம்மனை வழிபாடு செய்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே புதுப்பிக்கப்பட்ட தூய விண்ணேற்பு அன்னை ஆலயம் திறப்பு விழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபட்டனர். தச்சங்குறிச்சி கிராமத்தில் உள்ள தூய விண்ணேற்பு அன்னை ஆலயம் 75 ஆண்டுகளுக்கு பின்னர் புதுப்பிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அணிலாடி தூய இருதய ஆண்டவர் ஆலய 132வது ஆண்டு பெருவிழாவில் தேர்பவனி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் அன்னை மரியாள் பவனியாக சென்ற நிலையில் தேரில் மெழுகுவர்த்தி ஏந்தி திருச்சபையினர் பிரார்த்தனை செய்தனர். ஓப்போ என்கோ பட்ஸ் 2 மாடலின் லைலாக் ப்ளூ வெர்ஷன் வெளியாகியுள்ளது. ஸ்ட்ராங் ஃபேஸ் அவுட்புட் கொண்ட 10 mm லார்ஜ் டைட்டனைஸ் டிரைவர்கள், AI டீப் நாய்ஸ் கேன்சலேஷன், டபுள் டேப் கேமரா கண்ட்ரோல் போன்ற அல்டிமேட் ஃபீச்சர்கள் கொண்ட இந்த இயர்பட்ஸின் விலை 1599 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.